உட்கார்ந்தவங்கள ஆண்டவருக்கு மகிமையாக சத்தமாக அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இறைவேதத்திற்கு புத்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். குறிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 3 செய்தி இதில் இருக்குன்னு சொன்னேன். முதலாவது செய்தி என்ன? என் ஜனங்கள். 2வது நான் அளிக்கும் நன்மை. 3வது திருப்தி ஆவார்கள். திருப்தி செய்ய முடியாத அல்லது திருப்தி ஆகாத, திருப்தி செய்யாத ஒரு உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் திருப்தி ஆக வேண்டும், அல்லது எந்த நன்மையும் குறைபடக்கூடாது. எல்லா நன்மையினாலே நீங்களும் நானும் நிறைந்திருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. என் ஜனங்கள். கடந்த வாரத்தில் 3 ஜனங்களை சொன்னேன். 3 பேரை என்னென்ன யாராவது சொல்லுங்களேன். ஆமாம், கர்த்தரை அறிந்தனா அப்போஸ்தலர் 4:12 சொல்லுங்க. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் அப்படி நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்த ஜனம் 1. 2வது அப்படி வார்த்தை இருதயத்தில் எழுதி அதன்படி நடக்கிற ஜனங்கள் 2வது. 3வது ரட்சிக்கப்பட்ட ஜனம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, சகல இக்கட்டுகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, எல்லா பொல்லாப்பிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்ட ஜனம். இப்போ இதில் கிட்டத்தட்ட 7 ஜனங்களை குறித்து நான் அவர்களை தியானித்து குறிப்பெடுத்து வந்திருக்கிறேன். இப்போ 3 நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இன்னும் 4 என்னச்சுன்னா, விசுவாசித்து இயேசுவை தெய்வம்னு அறிந்தது வேற, இதயத்தில் வசனத்தை ஏற்றுக்கொள்வது வேற, ரட்சிக்கப்படுகிறது வேற. அவர் தான், அவர் எனக்கு, நான் அவருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஜனம் 4வது. 5வது பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் இப்போ இன்னைக்கு பிரசங்கத்தில் சங்கீதத்தில் கேட்ட பாருங்க, எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அல்லது துதிக்கிற ஜனம். 6வது தொழுது கொள்ளுகிற ஜனம். 7வது பரிசுத்தமாய் வாழுகிற ஜனம். இந்த தகுதி உள்ள ஜனத்துக்கு தான் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி என்ன செய்வாராம், அவர் பாதுகாத்து நடத்துவார். இப்போ நேற்று கடந்த வாரத்தில் அந்த எபிரேயர் 2:4 நான் நிறுத்தினேன். அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம், அதை குறிக்கிறவர்கள் குறித்து கொள்ளலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1:15 சொல்லப்பட்டிருக்குது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். 2:4 இப்படி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 இப்படி வாசிக்கிறோம், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் மனுஷனாக பிறந்த யாரும் கெட்டு போகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது, எல்லாரும் மீட்கப்படணும் அப்படிங்கிறத கடவுளுடைய சித்தம். அடுத்தபடி மத்தேயு 1:21 வாசிக்கிறோம், கடவுள் மனிதனாய் பிறந்தார். பிறந்த கடவுளுக்கு ஒரு பெயர் விட்டாங்க, அந்த பெயர் தான் என்ன பேர்? இயேசு. இயேசு அப்படின்னா ஏதோ வடமொழி பாஷையோ சமஸ்கிருதமோ அல்லது உருதோ ஹிந்தியோ அல்லது வேறு ஏதோ ஆங்கிலமோ ஜெர்மனோ பிரெஞ்சோ கிடையாது. தூய தமிழில் இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அகில உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பவர் அல்லது விடுதலையாக்குபவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, தொல்லை துரட்டிலிருந்து, எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை ஆக்குபவர் என்று அர்த்தம். இயேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் விடுவிக்கிறவர். இயேசுன்னு என்ன அர்த்தம்? விடுவிக்கிறவர். எதெல்லாம் உங்களுக்கு விடுதலை இல்லாத காரியம் இருக்குதோ அத்தனையிலிருந்து விடுதலை கொடுக்க, விடுதலை பெறணும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், அவரை கும்பிட்டா போதும், அவருடைய பாதையை பின்பற்றினா போதும், அவர் சொன்ன காரியத்தை கேட்டால் போதும், நடந்தால் போதும், நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க அல்லது விடுதலையாக்கப்படுவீங்க.
இப்போ நாலாவது காரியம் என்ன அப்படின்னா, அருமல்லே யோவான் 1:12 வாசிக்கிறோம். யோவான் 1:12. சீக்கிரம் உதவி செய்யுங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். நன்றாய் பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். விசுவாசம் என்ன? நம்பிக்கையின் உறுதி. எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:1 விசுவாசத்தை குறித்து எபிரேய ஆக்கியோர் சொல்றார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். நம்பப்படுகளில் உறுதி. இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படி நம்புறீங்கல்ல, அந்த நம்பிக்கையில் என்ன இருக்கணும்? உறுதி. நம்பப்படுகளில் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. கடவுளை யாரும் கண்டது கிடையாது. சில சொல்லுவாங்க கடவுளை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அதில் போய் ஒருத்தரும் கண்ணால் நினைச்ச முடியாது, காணவே முடியாது. காணக்கூடாத ஒருவர் தான் கடவுள். எல்லாவற்றையும் கடந்து உள்ளே நிற்கிறவருக்கு பேர் தான் கடவுள். சொல்லப்போனால் இப்படி சொல்லலாம், ஐம்புலங்களை கடந்து உள்ளே வாசம் பண்ணுகிறவருக்கு பேர் தான் என்னது? கடவுள். அதனால் அவர் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன், அவர் வந்தார் பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொன்னால் நம்பக்கூடாது. அவர் வேதத்தில் வாசிக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் எங்கு வியாபித்திருக்கிறார், எல்லா இடத்திலும் இருப்பார். அவர் உண்மையாக நம்புகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுவார். நான் கடந்த போன வருஷம் இயேசு உயிர் தெழுந்தார் உயிரோடு இருக்கிறான்ங்கிற ஒரு தலைப்பில் அதுமாதிரி அந்த மாதாந்திர மேகசினில் எழுதியிருந்தேன், பத்திரிகையில். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை எப்படி நம்ப முடியும் அறிய முடியும்னு சொல்லி 7 பாயிண்ட் கொடுத்து எழுதியிருந்தேன். நம்ம அவர் இருக்கிறான்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுறோம். முதல் காரியம் ஜெபம் பண்ணுறோம். அப்போ நம்ம ஜெபத்துக்கு ஒரு விடை கிடைக்கிறது, ஒரு விடுதலை கிடைக்குது. நான் இருக்கிறப்பா, நீ சொல்கிறத கேட்குறப்பா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். அதைத்தான் எபிரேய ஆக்கியோர் சொல்கிறாரு, விசுவாசமானது நம்பிக்கையான விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கும். அந்த வேவரிங் மைண்டில் இருக்கிறது விசுவாசம் கிடையாது. அதாவது வேவரிங் மைண்டுன்னு சொன்னால் நடக்குமோ நடக்காதோ, கூடுமோ கூடாதோ, இருக்கிறாரோ இல்லையோ, வருவாரோ வரமாட்டாரோ, ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, எனக்கு இந்த காரியம் சக்ஸஸ் ஆகுமோ ஆகாதோ அப்படிங்கிற சந்தேகப்படுகிற யாக்கோபுங்கிற அப்போஸ்தலன் சொல்றார், சந்தேகப்படுகிறவன் அவரிடத்திலிருந்து எதையாகலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அவன் யாரு? காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அந்த கடலின் அலைக்கு நிரந்தரமான உறுதி கிடையாது. காற்று எந்த பக்கம் வீசுதோ அதன் எதிர்த்த சில அந்த அலை போயிட்டுருக்கும். இங்கேருந்து காற்று வீசுறது அப்படி போயிட்டுருக்கும். திடீர்னு ஒரு காற்று இந்த மூலையிலேருந்து வந்துச்சுன்னா அந்த அலை திடீர்னு என்ன செய்யும்? இங்கே வந்துடும். அங்கேருந்து ஒரு காற்று வந்துச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போயிடும். அப்போ அந்த அலைக்கு அருமல்லே நிரந்தரம் நிலைவரம் உறுதி கிடையாது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அல்லது ஜனங்கள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? ரைட்ஸ் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்தார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது எப்படி அப்படின்னா, அதுதான் எபிரேய ஆக்கியோர் சொல்றார், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அவர் உண்டென்று நம்புகிறோம், அவரை தேடுவர்களுக்கு அவர் பலனளிக்க நம்புகிறோம். அது எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அதே எபிரேய ஆக்கியோர் 11 அதிகாரத்தில் எபிரேயர் 11:6 வாசி பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ விசுவாசம் கொஞ்சம் புரிந்து கொள்வேன்னு நினைக்கிறேன். அதாவது விசுவாசம் என்பது அப்படித்தான். ஒரு பாட்டி கதை சொல்லுவாங்க. ஒரு பாட்டி பேத்தி இருந்தாங்களாம். இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு புத்தகத்தில் ஒரு ஆட்டோவில் கிடச்சான். அந்த பாட்டி கொஞ்சம் வயதானவங்க. போகும்போது வரும்போது கொஞ்சம் பார்வையும் சரியாக இல்லாதனாலும்
அடிக்கடி இந்த ஆட்டோரில் தட்டி தட்டி கீழே விழுந்துருவாங்க. அப்போ அந்த பேத்தி சொல்லிச்சான், பாட்டி பாட்டி நம்ம கிறிஸ்தவங்க தானே, ஏசுநாள் சொல்லியிருக்கிறார்ல, அவர்கிட்ட விசுவாசம் வச்சு ஜெபம் பண்ணால் எதிரே இருக்கிற மலை சமுத்திரத்தின் ஆழத்தில் போகணும் பைபிளில் சொல்லியிருக்குதுல, அந்த மலையை விட இந்த ஆட்டோரில் சின்னது தானே, அதனால் நம்ம 2 பேரும் கதை போட்டிட்டு என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம்? இந்த ஆட்டோரில் என்ன செய்யணும், எங்கள் முத்தத்தை விட்டு எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போயிடணும். என்னால் தூக்க முடியாது, உன்னால் தூக்க முடியாது, யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் ஜெபம் பண்ணும். ஆண்டவர் சொல்லிக்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் உங்களுக்கு எதிராக இருக்கிற மலையை பார்த்து அது பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளுண்டு போ என்று விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா அது அப்படியே ஆகும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. அதனால் நம்ம இந்த ஆட்டோர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணி ஆட்டோரில் போகிறதுக்காக, ஆட்டோரில் நம்ம முத்தத்தை விட்டு நம்ம வாசலை விட்டு ஓடி தூரமாக போனதுக்காக கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டாங்க. பாட்டியும் பேத்தியும் கை தட்டி நன்றி சொல்லிட்டாங்க. நன்றி சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கணும், விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஜெபம் பண்ண ஆட்கள் ஆமாம் போயிருக்கோம் அப்படின்னு கதவை திறந்துட்டு தடன்னு என்ன செஞ்சுருக்கணும், நடந்திருக்கணும் அல்லது ஓடி இருக்கணும். அப்போ அந்த பாட்டு சொன்னாங்களாம், பேத்தி அப்போ அந்த காலத்துலலாம் அந்த சாவி துவாரம், பெரிய சாவி வெளியில் இருக்கும் அந்த துவாரம், அந்த சாவி எடுத்துட்டா துவாரத்து வெளியே யார் இருக்கா அப்படின்னு நினச்சலாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட பெரிய சாவி. பேத்தி நீ ஒன்று செய், அந்த சாவி எடுத்துட்டு அந்த சாவி துவாரத்து வழியே பாரு, ஆட்டோரில் போயிடுச்சா போகலையா அப்படி கொஞ்சம் பாரு. அப்படின்னா அது ஆட்டோவில் இருக்குமா போயிருக்குமா, அது கல்லாவே கிடக்கு. இங்கே என்ன விஷயத்தை நான் சொல்ல வரேன்னா, அந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதி அப்படி பார்க்குற பாருங்க. இவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க, கடவுளை அதை செஞ்சிருப்பாரு அப்படின்னு உறுதியாக நம்பியிருந்தா அந்த கல் ஒருவேளை நகட்டு போயிருக்கலாம். ஆனால் இவங்ககிட்ட அந்த ஜெபம் பண்ணியாச்சு, நான் ஆண்டவர் செஞ்சிருப்பார் நம்பாமல் போயிருக்குமோ போகாதோ. அதுதான் யாக்கோபு சொல்றார், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாவற்றிலையும் நிலையற்றவராய் இருக்கிறான், அவன் கத்தெடுத்திலிருந்து எதையாகலும் பெறலாம் என்று. நான் அந்த வசனத்துக்கு என்ன சொல்றேன்னா, அவன் ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று ஜெபம் பண்ணாதிருப்பானாக. நான் சொல்றது பைபிளில் அவன் கத்தெடுத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நினையாதிருப்பானாக சொல்றேன். நான் சொல்கிறேன், அவன் டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் பண்ணி முழங்கால் போட்டு ஆண்டவரே சொல்லிட்டு அப்புறம் சந்தேகப்பட்டா அவன் தேவனுடைய பிள்ளை கிடையாது. இதைத்தான் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்காரு. அவங்க விசுவாசம் சரியா இருக்கணும். விசுவாசமானது நம்பப்படுகளின் காணப்படாதவர்களின் நிச்சயம். நான் அடிக்கடி வெளிப்பிரசங்களில் சில நேரத்தில் சொல்வேன், இந்த பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லுவேன், விசுவாசம் சொன்னால் என்ன அப்படின்னா, மதுரையில் எல்லா காக்காவும் என்ன கலரில் பறக்குது, கருப்பு கலரில் தான் பறக்குது. அப்போது தத்தநேரில் பேசும்போது அன்றைக்கி சொன்னேன், தத்தநேரில் மட்டும் காக்கா நிறம் வெள்ளை அப்படின்னு இந்த பைபிளில் 151 சங்கீதம் 7வது வசனம், 150 சங்கீதம் இருக்குது. நான் சொன்னது 151 சங்கீதத்தில் 7வது வசனத்தில் தத்தநேரி பகுதியில் பறக்கிற காக்கா எல்லாம் வெள்ளை அப்படின்னு எழுதியிருந்தா, நீங்கள் கண்ணால் பார்க்குற காக்கா எப்படி இருக்கும், கருப்பாக தான் இருக்கும், கருப்பாக தானே பறக்குது. ஆனால் நீ நம்பணும், எங்கள் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, இந்த பைபிள் சொல்லியிருக்குது வெள்ளை அப்படின்னு சொன்னீங்கன்னா கருப்பு காக்காவை உனக்காக வெள்ளையாக மாறிடும் அப்படின்னு பிரசவம் பண்ணேன். அப்போ ஒரு பெரியவர் தான் கூட்டப்படுத்தி மேடை விட்டு இறங்கணும்னு சொன்னார், ஏயா பொய் சொல்ல சொல்கிறியா அப்படின்னாரு. பொய் சொல்ல சொல்கிறியா அப்படின்னாரு. நான் பொய் சொல்ல சொல்லலை, இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தையை அதை மாதிரி என்ன செய்யணும், கண்ணா மூடிட்டு அறிவுக்கு புத்திக்கு படிப்புக்கு நம்முடைய ஞானத்துக்கு வேலை கொடுக்காம கடவுள் சொல்லியிருக்கிறார், அது அப்படியே
அப்படின்னு நம்பினீங்கன்னா அது கண்டிப்பாக அப்படியே என்ன செய்யும், ஆகும். அதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர் தான் என்னது, சொல்லுங்க, விசுவாசம். அதைத்தான் சொல்லுகிறது. யார் தேவனுடைய ஜனம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அந்த விசுவாசம் உள்ளவர்கள் யாரு? நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். அவர்கள் அப்படி நம்பி அவர் ஏற்றுக்கொண்டா அவர்களை குறித்து தேவ ஜனம் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏசாயா அதை சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். ஏசாயா 26வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஏசாயா 26 உறுதியாய் பற்றிக்கொண்ட, அங்க பாருங்க, அங்க வேற விதமா சொல்றார். இங்க விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதின்னு சொன்னார். அங்க சொல்றாரு உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. என்னபடியா? உடும்பு பிடி, விடவே மாட்டான். அதே மாதிரி இந்த ரத்தத்தை உறிஞ்சிற ஒரு அட்டை இருக்குது. ஆமாம், அது உடம்புல பட்டு அப்படி ரத்தத்தை உறிஞ்சு அதனுடைய இதை இருந்துச்சுன்னா நீங்கள் லேசில் அதை என்ன செய்ய முடியாது, உடம்பை விட்டு பிரிக்கவே முடியாது. உடம்புல இருக்கிற ரத்தத்தில் ஒரு பகுதியை கம்ப்ளீட்டாக அது வயிறு நிறைய முடிச்சாதான் அது விடும். அதை மாதிரி கடவுளை பிடிக்கணுங்கிறார். தெய்வத்தை நம்புகிற நம்பிக்கையில் அதை மாதிரி உடம்பு பிடி போல. அந்த நாட்களில் கப்பலுக்கு நங்கூரம், அந்த நங்கூரத்தை நடுக்கடலையோ ஓரக்கடலையோ எங்கேயோ ஒரு இடத்துல போட்டால் அது மேலே அப்படியே ததுமை அங்கிட்ட இங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஒரு நாளும் 1 இன்ச்சு அந்த கப்பல் என்ன செய்யாது, நகலவே நகல. அப்போ நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய உறுதி எப்படி இருக்கணும்? நங்கூரம் போல. வாசிங்க அந்த வசனத்தை திரும்ப. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன், உம்மை உறுதியாய். ஆங்கில வேதாம யாராவது வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இதில். அதே மாதிரி பேக் டு த பைபிள் சொல்லி ஒரு பைபிள் இருக்குது. இதனுடைய பின்பகுதியான பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி சொல்லுகிற வேதாகம். அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற அந்த விசுவாசத்தின் உறுதியை குறித்து பார்க்கும். அதாவது ஒரு பலவிதமான சங்கிலிகளை கொண்டு கட்டி அதை எந்த விதமான ராட்சத எந்திரத்தினாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு உறுதிப்படுத்துகிறது. இந்த இரும்பு தொழிற்சாலைக்கு போனீங்கன்னா இரும்பை உருக்கி ஒரு இடத்துல ஊற்றுவாங்க. ஒரு எந்த உலோகம் செய்யணுமோ அதுக்கு முன்பதாக ஒரு கூம்பு மாதிரி ஒரு குழாய் மாதிரி இருக்கும், அதில் ஊற்றி வைப்பார்களாம். அது கெட்டியாகிறதுக்கு முந்தி சில பக்குவம் எடுத்து அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நேரத்தில் தவறிட்டாங்க. ஏற்ற நேரத்தில் அதுக்கு இவ்வளவு நேரம், இத்தனை மணி நேரம், இத்தனை நிமிஷம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே அந்த உருக்கி ஊற்றப்பட்ட இரும்பை எடுக்கலைன்னா அது அப்படியே ஒரு பெரிய பில்லர் மாதிரி என்ன செஞ்சிடும், மாறிடும். பிறகு அதை பிரிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் உடைக்கணும், இல்லைன்னா மறுபடியும் உலையில் போட்டு என்ன செய்யணும், உருக்கணும். அதை மாதிரி சொல்கிறார் விசுவாசத்தை குறித்து. விசுவாசம் என்பது உங்களை சிதைக்க முடியாமல், பிரிக்க முடியாமல், நகர முடியாமல் ஊண்டிங்க, ஆங்கிலத்தில் ஊண்டி அதை மிக அருமையிலே ஆழத்துவமாக நீங்கள் பற்றி கொள்ளுகிற காரியம். உங்களுக்கு என்ன வந்தாலும் உங்களை பிரிக்க முடியாது. அதுக்கு நல்ல உதாரணம் யோபு சொல்கிறார் அந்த விசுவாசத்தை குறித்து. என்னை கொண்டு போட்டாலும் நான் உமத்தான் நம்பியிருப்பேன். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், கைகூடி வந்தாலும் கைகூடி வராவிட்டாலும், நான் எதிர்பார்க்கிற நன்மை அல்லது எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், எதிர்பார்க்கிற விருத்தி நிகழ்ந்தாலும் நிகழாவிட்டாலும் நான் உண்மையே என்ன செய்வேன், உண்மையே நம்புவேன். அதுதான் விசுவாசத்தின் உறுதி. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஜனமாய் மாறுகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரே ஒரு நிமிடம் நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசுநாதரை எவ்வளோ காலம் நம்புகிறோமே. மேலே 3 காரியம் பார்த்தோம். அவரை அறிந்தோம், அவர் தான் தெய்வம். 2வது அவருடைய வேதத்தை இருதயத்தில் எழுதி, அந்த வேதம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் தெரியும். சில புஸ்தகத்தை கடன்னு சொல்லுவாங்க. 119 சங்கீதத்தில் 176 வசனம் இருக்குது.
சில சின்ன பிள்ளைங்க பெரியவங்க இந்த நம்ம போட்டி வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட 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 கடன்னு கண்ணை மூடின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பைபிளில் 66 புஸ்தகம் இருக்குது. இந்த புஸ்தகம் இந்த இடத்துல இது அப்படிலாம் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அவரை பற்றி கொண்டு இருக்கிற உறுதி இருக்குதா? மூன்றாவது பார்த்தோம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பாவம் மன்னிப்பு பெற்றிருக்கிறோம், வியாதி சுகமாக இருக்கும், வறுமை மாறி இருக்கும், பல சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் மாறி இருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அந்த காரியத்தில் சரியான உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? எத்தனை வருஷ கிறிஸ்தவர்கள் என்பது முக்கியம் இல்லை, எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்கள் என்பது முக்கியம் அல்ல. அதுமாதிரி இன்றைக்கு அட் பிரசன்ட் இந்த நாளில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? அதுதான் முக்கியமான காரியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன் பார்க்கும். அதுமாதிரி இப்போ அந்த எபிரேயர் 11:6 வாசித்து பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஒருவன் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவரை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் எப்படி இருக்குது? அப்படி இருந்தா நிச்சயமா நீங்க தேவனுடைய ஜனம் என்கிற பாக்கியம் உங்களுக்கு உண்டு. எபேசியர் நிருபத்தில் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்க, வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. 1ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. ஆமென். இப்போ விசுவாசம் இருக்குது, தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் விசுவாசியாக இருக்கிறீங்க அல்லது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இருக்குது, அது உறுதியாக இருக்குது. அப்படின்னு எப்படி இருக்கணும்? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா உங்களிடத்துல காணப்பட வேண்டிய முதல் குணம் சுபாவம் என்னது? அன்பு. அவர் இந்த உலகத்தில் ஒரு மனுஷரு கெட்டு போக கூடாதுன்னு அன்பு கூர்ந்துதான் நமக்காக பலியானார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக உயிரை கொடுத்தார். இப்ப நீங்க விசுவாசம் உள்ளவர்கள், நான் விசுவாசம் உள்ள ஆளு, நான் கிறிஸ்தவன் அப்படின்னா அவரிடத்திலிருந்து அந்த அன்பு உங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அப்பதான் நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க, விசுவாசம் உள்ள ஜனம் என்ற அர்த்தம். அதுல 8ஆம் வசனம், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். முற்காலத்துல இருள நடக்கிறது போல தடவி நடந்தோம், தடுமாறி நடந்தோம், விழுந்து நடந்தோம், எந்தெந்த பாவத்தை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சோம். இப்போ நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க, சீராய் நடக்க வேண்டும், தெளிவாய் நடக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது பிலிப்பியர் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 14-15 வாசி பாருங்க. பிலிப்பியர் 2:14-15. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாய் இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றிலையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். இப்ப இங்க என்ன? முதல்ல அன்பு, ரெண்டாவது என்ன? வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ன? கோணலும் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி என்ன செய்யணும்? ஒரு சீரான வாழ்க்கை இருக்கணும். உலகத்தில் மனுஷர்கள் அவங்க இஷ்டப்பட்டதை செய்வாங்க, மனசும் மாமசும் வெறுமனபடி நடப்பாங்க. அந்த இருளின் பிள்ளைகள்
அவர்கள் பாவத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே, துன்மார்க்கத்திலே, துரோகத்திலே துணிந்து நடப்பார்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் அந்த கோணலும் மாறுபாடுனா தாறுமாறாய் நடக்கிற வாழ்க்கையிலிருந்து விலகி நடக்க வேண்டும். இது அப்போஸ்தலர் 2:40 சொல்கிறார். அங்கே வாசிக்கிறோம், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. மற்றவங்க பேசுகிற மாதிரி உங்கள் பேச்சு இருக்கக்கூடாது, மற்றவங்க பார்க்குற மாதிரி உங்கள் பார்வை இருக்கக்கூடாது, மற்றவங்க நடக்கிற மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது, மற்றவங்க மாதிரி உங்களுடைய காரியங்களை நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. சிலர் கெடுதி பண்ணுறதே சிலருடைய வாழ்க்கையில் இருக்கும். சில காரியத்தை அழிக்கிறது, கெடுக்கிறது, நஷ்டப்படுத்துறது, தேசத்துக்கு, ஜனத்துக்கு, சமுதாயத்துக்கு, ஊருக்கு, தெருவுக்கு துரோகம் வர வைக்கிறதே சிலருடைய வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், உங்களால் பிரகாசம் இருக்கணும். அப்போ அந்த கோணலும் மாறுபாடுமான தாறுமாறாக நடக்கிற, மனசு மாமிசு வெறுமறுபடி வாழ்கிற அப்படிப்பட்டவர்களை விட உங்கள் வாழ்க்கை மாறுபட்டதாய் வித்தியாசமானதாக இருக்கணும். அதுதான் விசுவாசமுள்ள தேவனுடைய ஜனம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவருடைய ஜனத்துடைய அடுத்த தகுதி. இது குறித்து அருமையிலே மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசுவான சொல்வார். 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவார், நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற நீங்கள் அருமையிலே விளக்கு தண்டின் மேல் ஏற்றப்பட்டு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்லை வெளிச்சம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதற்கு அடையாளம் முதல்ல அன்பு, ரெண்டாவது வெளிச்சம், எல்லாருக்கும் பிரகாசம். யோவான் சொல்றார், இந்த வெளிச்சத்தில் கலிகூற அநேகர் என்ன செய்தார்கள். அந்த வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம்னா என்ன? 16ஆம் வசனம் வாசி பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, மனிதர்கள் உங்களுடைய நல்ல செயல்பாடுகளை, கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற பிதா இயேசுவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவது. இங்க என்ன சொல்லிருக்குது? வெளிச்சம்னா எப்படி? ஒரு விளக்க பிடிச்சிக்கிட்டே போறதா, இல்லைன்னா ஒரு டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு போமா? இப்போ செல்லில் பவர் லைட்லாம் இருக்குது. அப்படியே பந்தத்தை, தீப்பந்தத்தை பிடிச்சி வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம்னு போகலாமா? என்ன வெளிச்சம்? நல்ல கிரியை. நம்ம வாசித்து, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் எழுச்சுவார்கள், திருப்தி ஆவார்கள். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நன்மை உள்ளவர்களாக, தெருவுக்கு நன்மை உள்ளவர்களாக, ஊருக்கு நன்மை செய்கிறவர்களாக, உலகத்துக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நல்ல கிரியைகள், யாருக்கும் எந்த விதத்திலும் கெடுதி உள்ளவர்களாக இல்லாதபடி. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுக்கு ஒரு காலம் தீமை செய்யாத ஒருவர் உண்டானால் இயேசுவும் பார்க்கிறோம். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்க அநேகருக்கு நன்மை உள்ளவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, நல்ல கிரியைகள், அதுதான் வெளிச்சம். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நீங்க செய்யணும். ஏழை எளியவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு. அருமையிலே இன்னும் நம்ம வீட்டில் சில காரியங்கள், ஒரு புருஷ மனைவி பிள்ளைகள் கூட சில பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பதில் போட்டு போட்டு பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். நல்ல கிரியைனா வார்த்தையில், பார்வையில், செய்கையில், நடத்தையில், உங்களுடைய ஒவ்வொரு அன்றாட காரியத்தில் ஒரு சிலருக்காகலும் நீங்கள் நன்மை செய்கிறது நிமித்தம் உங்களுடைய நன்மை அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கணும். அல்லேலூயா. இப்போ உதாரணமாக பள்ளிக்கூட காலம், சில ஏழை எளிய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பாங்க. சிலருக்கு வீட்டில் வசதியாக படிக்க முடியாமல் இருப்பாங்க. ஒரு ஹாஸ்டல் போகணும், அங்கே ஃபீஸ் கட்டணும், ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்போது நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, இல்லை எதிர்த்த வீட்டில் இருப்பாங்க, இல்லை எங்கேயோ இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு சிலர் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் அந்த மாறுபாடாக கோணலும் மாணவர்கள் நடக்கிறவங்க, பாஸ் பண்ணிட்டானா இனிமேல் எப்படி படிப்பாங்கன்னு பார்ப்பேன் அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைன்னா என்ன செய்யணும்? அவர்களுக்கு உங்களால் ஆன நன்மையை செய்யணும். என்ன பாசம், எங்கேயோ சுற்றியோ எங்கேயோ பிடிச்சி எங்கேயோ வந்து நிற்கிறீங்க, இப்போ பள்ளிக்கூடம், காலேஜு, கல்லூரிட்டீங்க. அதுதான் அந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன நன்மை செய்யும் பொழுது அவன் படித்து பெரியவனாகி
அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மையான இடத்தை அடையும் பொழுது உங்களை சொல்கிறானோ சொல்லலையோ அவன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக செய்கிற நன்மை. அதே மாதிரி ஒரு வியாதிஸ்தன் இருக்கலாம், ஒரு பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கலாம், ஒரு கஷ்டப்பட்டவர்கள் இருக்கலாம், உடையில்லாதவர்கள் இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான காரியம் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆண்டவர் இயேசு சொன்னார், இது ஏழைகளுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவர் சொல்கிறார், நான் ஜெயிலில் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கல. நான் காவலில் இருந்தேன், என்னை என்ன செய்யல பார்க்கல. அப்படிலாம் சொன்னார். அவர் என்னைக்கு ஜெயிலில் இருந்தார்? அப்போ அது என்ன காரியம்? நான் ஆஸ்பத்திரியில் இருந்த வியாதியாக இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கவில்லை. நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்கவில்லை. அப்படின்னா அவர் இல்லை, ஏழைகளின் ரூபத்தில். இன்றைக்கி நாம் எதுக்கு ஆஸ்பத்திரியில் போய் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறோம், எதுக்கு சிறைச்சாலையில் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறோம்? அங்கே போனதான் அவருடைய நிலைமை தெரியும். அவர்களுடைய நிலைமை தெரியும் போது நம்ம நிலைமை தெரியும். நம்மளை கடவுள் எவ்வளோ மேன்மையாக வச்சுக்கிறார். அப்போ நம்மளால் ஆன நன்மைகளை செய்யும் பொழுது நீங்கள் தேவனுடைய ஜனம் என்று அங்கே வாசிக்கிற 16வது வசனத்தை திரும்ப வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நல்ல கிரிகளை நல்ல செயல்பாடுகளை கண்டு யாரை மகிமைப்படுத்துறாங்க? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை. உலக நாடுகளில் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்த ஒரு கூட்டம்னா கிறிஸ்தவர்கள் தான். இன்னைக்கு நம்ம தேசத்துக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் வரலன்னு சொன்னால் இன்னும் நம்ம எவ்வளோ மோசமாக தான் இருந்திருப்போம். இது பேனாவை சட்டையில் குத்திருக்கிறேன்னு சொன்னால் அவர்கள் கற்றுக் கொடுத்த காரியம் தான். மாத்திரமல்ல அருமையிலே, அவர்கள் சும்மா இல்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சென்ட் ஆன்சன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஊட்டியில் இருக்குது, இப்போ இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலை நிறுவன அந்த மதர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பல காரியத்தை அவங்க அனுபவிக்க வேண்டிய பல காரியத்தை வெறுத்து ஒருத்து தியாகம் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்களாம். அனுப்புறது மாத்திரம் இல்லாமல் ஒரு கூட்ட வாலிபர்கள் அங்கே பண்ணுகிற வேஸ்டேஜ் காரியங்களெல்லாம் சேகரித்து அதை பணமாக்கி நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற ஆஸ்பத்திரிக்கு செயல்பட்டுருக்கிறாங்க. இவர்கள் செய்த நன்மையினால் இன்றைக்கி லட்சாதி லட்சம் ஜனங்கள் உயிர் வாழ்கிறாங்க. அவர்கள் ஒருவேளை விசுவாசமாக இருக்கிறாளோ இல்லையோ அது முக்கியமல்ல. இந்த வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை என்ன செய்கிறார்கள்? அதுதான் வெளிச்சம். அன்பு என்பது அப்படித்தான். இந்த தகுதி நம்மிடத்தில் இல்லைன்னு சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதுல என்ன கிடையாது, அர்த்தமே இல்லை. இது 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் படிங்க. அருமையிலே, வெளிச்சத்தின் பிள்ளைகளுடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்க்கும். 1 யோவான் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். 1-2 வசனம் வாசிங்களேன். முதலாவது 1 யோவான் 3வது அதிகாரம் 1-2. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப 7-8 வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். சரி, 9-10. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். இப்போ 3வது காரியம், நீங்க தேவனுடைய பிள்ளை விசுவாசம் உள்ளவர்கள் அப்படின்னா அவர் பாவம் செய்யாது போல நீங்களும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும். நாம் எந்த விதத்திலும் நாமும் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது, செய்யாத ஒரு வாழ்க்கை. இவர்கள் தான் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பார்க்கும். அடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் முழுமையாய் மாற்றப்பட்டிருப்பாங்க. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம்.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரைஸ் தி லார்ட். நம்ம வேஷதாரிகளாக இருக்கக்கூடாது, மதவாதிகளாக இருக்கக்கூடாது. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிட்டோங்க, நாங்கள் இப்போ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டோம் அப்படிங்கிற மதவாதிகளை கடவுள் ஏற்றுக்கொள்ள கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, மனுஷனை மனுஷனாக மாற்றி மனுஷனாக வாழ வைக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதே மாதிரி அவருடைய ஆத்தும மீட்புக்காக அவர் பலியானார். இன்னைக்கு நிறைய பேர் மதவாதியாக இருப்பாங்க. கிறிஸ்தவர், கிறிஸ்தவள், கிறிஸ்தவம் அது கிடையாது. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களே கிடையாது. அவங்க வேணால் இந்த நம்ம பட்டியலில் வேணால் கிறிஸ்தவர்கள் பட்டியலில் வேணால் இருப்பாங்க, ஆண்டவர் அவங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒருவனுக்குள்ளே அவங்க இயேசுவை பூரணமாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது உண்மையானால் அவருடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், தீமை செய்யாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? இங்க வாசிக்கிற 2 கொரிந்தியர் 5:17 மறுபடியும் வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அங்கே பார்க்கிறோம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை இல்லாத ஒரு புதிய வாழ்க்கை தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதற்கு அர்த்தம். அருமையிலே கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். வாசிக்க டைம் இல்லை, நீ குறித்து கொள்ள. இதோ கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவருடைய சாயல தானே நான் இப்போ மனுஷனா வாழ்றேன். என் பழைய சுபாவம் போயிடுச்சு, பழைய கெடுக்கிற புத்தி போயிடுச்சு, சிலரை மோசம் பண்ணுகிற புத்தி போயிடுச்சு. இப்போ அநேகரை வாழ வைக்கிற ஒரு மனுஷனா மாறிட்டேன். கெட்ட பழக்க வழக்கான மாறிட்டு, எல்லா சூழ்நிலையும் மாறிட்டு, புது சிருஷ்டி. பழையன என்கிற பழைய அப்படிங்கிற எல்லாமே என்னை விட்டு எரிச்சுது. அதுதான் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த ஜனத்துக்குரிய சுபாவம் தான். கலாத்தியர் 5:24 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளை நினைச்சிருக்கிறார்கள். நான் நினைச்சதை, இச்சித்ததை, ஆசைப்பட்டதை நான் அனுபவிக்கிற வாழ்க்கையிலிருந்து மாறிட்டேன். இப்போ ஏன் ஆசை என்ன? மற்றவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான், மற்றவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான், மற்றவர்களை வாழ வைப்பதுதான், மற்றவர்களை மேன்மைப்படுத்துகிறதாம், மற்றவர்களை உயர்த்துகிறதாம். அதோடு கூட கிறிஸ்துவுக்காக மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அருமையிலே ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனம். ஏசாயா 8:18 அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்த இருக்கிறேன். ஏசாயா 8:18 வாசி பாருங்களேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இந்த உலகத்துல மனுஷனாய் பிறந்த நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இவர்கள் தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட ஜனம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு அப்படி இருக்கிறோம், அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கும். இதுதாங்க இந்த அனுபவம் உள்ள ஜனத்தை தான் என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் என்ன செய்வார்கள்? திருப்தி ஆவார்கள் அப்படின்னு பார்க்கும். அடுத்து உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது. இப்போ மகிமைப்படுமையான காரியத்தை, அன்பு, வெளிச்சம், அருமையிலே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அடுத்து அநேகருக்கு அற்புதமாய் அடையாளமாய் இருக்கிற அனுபவம். அடுத்து ஆண்டவர் என்ன எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டான்னு சொன்னா துதிக்கும்படியாக தெரிந்து கொண்டாராம். ஏசாயா 43:21 வாசி பாருங்க கொஞ்சம் வேகமாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். இந்த ஜனத்தை, உங்களை என்னைய
அவர் யாருக்கென்று ஏற்படுத்தினாரா? அவருக்கென்று ஏற்படுத்தி எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என்ன செய்வார்கள்? என் துதியை சொல்லி என் துதியை சொல்லி வருவார்கள். வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அடுத்த வேளை ஜனம் துதிக்கிற ஒரு ஜனம். ஆமென். சில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் ஆராதனுடைய பேட்டர்னே மாறிடுச்சு. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா சொல்லி ஆண்டவருடைய மகத்துவங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை, அவருடைய நாமத்தின் மகிமைகளை சொல்லி துதிக்கிற காரியத்தை நிறைய பேர் மறந்துட்டு இப்போ ஆராதனை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? 2 பாட்டாக பாடணும், பாட்டு ஒரு 2 நிமிஷம் சோத்திரம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள், அந்த 21 மறுபடியும் வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். இவர்கள் என்ன செய்வார்கள்? என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கும் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அதே சங்கீதக்காரன் சொல்றான், நான் உள்ளளவும் நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் தேவனை என்ன செய்வேன்? துதிப்பேன், துதிப்பேன். யோபு அதுக்கு ஒரு நல்ல அடையாளம். அப்போஸ்தலர் பவுல் நல்ல அடையாளம். அருமையிலே பேதுரு நல்ல அடையாளம். ஸ்தேவான் நல்ல அடையாளம். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல அடையாளம். எத்தனையோ தீமைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள் எல்லாம் வந்தாலும் அந்த இடத்துல முறுமுறுக்காம, சங்கடப்படாம, வேதனைப்படாம கர்த்தர் அனுமதித்தபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். சில ஆட்கள் பார்ப்பாங்க, இந்த குதிரையை கொத்து சொல்லுவாங்க, காணோன்னா என்ன செய்யுமா? காணப்பயிரை கொண்டு போனீங்கன்னா என்ன செய்யுமா? குதிரை தெரியாது போல கணக்குமா? காணப்பயிர் கொண்டு போனால், காணப்பயிர் புல்லு போனால் ஆடு வாயை திறக்கும். கடிவாளத்தை கொண்டு போனால் என்ன செய்யும்? அப்படி பழமொழி. அதே மாதிரி சில ஆட்களுக்கு அவங்க நினைக்கிறபடி நல்லதா நடந்துக்கிட்டு தான் அல்லேலூயா தோத்திரம் ஆயமே ஆண்டவர் அதை செஞ்சால் சோத்திரமாங்க. ஆனால் அவங்க விரும்பாத ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்களேன், சின்ன தீமை வந்துருச்சு, சின்ன இழப்பு வந்துருச்சு, சின்ன பிரச்சனை வந்துருச்சு, உடனே என்ன செய்யுது? ஐயோ கடவுள் என்ன செஞ்சாரு? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? இங்கே பேசாமல் வேற இடத்துல பேசுறீங்க. கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டாரு, விலகிட்டாரு, கேட்டுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. என் பிள்ளை இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்படி பிரச்சனை வந்துச்சு, ஐயோ 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 ஐயோ, இனிமேல் ஆலயத்துக்கு வர மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், இந்த போதகர் வரக்கூடாது சொல்கிறமா சொல்லலையா? என்ன ஒன்றும் தெரியாத ஆளுங்க மாதிரி கம்மன்னு இருக்கீங்க. நம்ம நினைக்கிறது நடக்கலைன்னா, அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், பிரைஸ் தி லார்ட், நான் உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திரப்பட்டது நல்லது. அதே சங்கீதக்காரன், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி நான் உன்னை, நீ என்ன மகிமைப்படுத்துவான். ஸ்தோத்திர பலி செலுத்த என்ன நினைச்சுகிறான்? மகிமைப்படுத்துகிறான். யோபு நமக்கு அருமையா சொல்லியிருக்கிறார். அருமையில யோபை போல அந்த ஊத்ஸ் தேசத்தில் ஒருத்தரும் கிடையாது. நம்ம இன்னைக்கு பச்சை தண்ணியில் கை கழுவுறதுக்கு பச்சை தண்ணி சமயத்தில் கிடைக்க மாட்டாங்க. அவன் பாதத்தை நெய்யினால கழுவுனானா. பாதத்தை வீட்டுக்குள்ளே போகும்போது வேலைக்காரங்க நெய்யை ஊற்றி கழுவி விடுவாங்களாம். அப்போ அவர் உடம்பு எப்படி இருந்திருக்கும், அவங்க வீட்டுக்காரி எப்படி இருந்திருக்கும். அருமையிலே எல்லாமே 7,000 10,000 15 ஆடு இருந்தால் ஒரு 50,000 25,000 70,000 இப்படி தான் ஆடு மாடுகள் ஆஸ்திகள் எல்லாம். ஆனால் ஒரே நாளில் எல்லாம் வெள்ளடியில் விழுந்து முடிஞ்சிச்சு கதை. பிள்ளைகளும் செத்து போச்சு. அவன் உடம்பெல்லாம் பருக்கள் கொப்பளமாக வெடிச்சிச்சு. ஓட்டை எடுத்து சுரண்டானான். அவன் நாத்தமே அவனுக்கு பிடிக்கலையாம். அப்போ சொல்கிறான், என்ன சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு வருமா? நமக்கு ஒரு சின்ன ஒரு 5,000 ரூபா தொலைஞ்சிட்டாலே என்ன இப்படி ஆச்சு, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எவ்வளோ இது பண்ணேன், அப்படியா அதைத்தாங்க சொல்லியிருக்குது. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது எதுக்கா? துதிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக. அதே ஏசாயா 51 நினைக்கிறேன் 3ஆம் வசனத்தில்,
கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். என் டைமில் வேகமாக போகிறேன். அங்கே வாசிக்கிறோம், துதியின் சத்தத்தை உண்டாக்குவார். 60:18 அதைத்தான் வாசிக்கிறேன். 61:3-11 இந்த வசனங்கள் எரேமியா 13:11 இதிலெல்லாம் உங்களை துதிக்கிற ஜனமாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எல்லா சூழலிலும் எவ்விடத்திலும் என்ன காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறாரே, அவருடைய ஜனமாய் என்னை மாற்றியிருக்கிறாரே, எனக்காக என் பாவத்துக்காக மரித்தாரே, இரத்தம் சிந்தினாரே, உயிரை கொடுத்தாரே, அவருக்கு நன்றி 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 என்று சொல்லி எப்பொழுதும் அவருடைய மகத்துவமுள்ள நாமங்களை சொல்லி 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 துதிக்கணும். சில காரியத்தை நம்மளே ஒரு வரையறை வச்சுப்போம். இந்த வருஷத்தில் இது நடக்கணும், இந்த வருஷத்தில் இது நடக்கணும், இந்த வருஷத்தில் இது நடக்கணும். அது நடக்கலைன்னா உடனே முறுமுறுக்கிறது. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுப்பார், ஆண்டவர் ஒரு தீர்மானம் வச்சிருப்பார். அதனால் அவருடைய தீர்மானத்தின்படி விட்டு கொடுத்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க பழகணும். எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணணும். பாடுகிறது நல்லது, ஆராதிக்கிறது நல்லது. அடுத்த பகுதி அதை சொல்ல போகிறேன். துதிக்கணும். வாயை திறந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொல்லி என்ன செய்யணும்? சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் துதிக்கணும். துதிக்கும்படியாகத்தான் உங்களை ஆண்டவர் செஞ்சுக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 19 5, 6, 7 வாசித்து பாருங்களேன். வெளிப்படுத்தல் 19 நினைக்கிறேன். அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போல பாருங்க அங்க என்ன நடக்குது. இப்ப நான் அடிக்கடி சொல்லுங்க, இந்த ஆராதனை என்பது ட்ரைனிங் சென்டர் தான். பெர்மனண்டா இந்த காரியத்தை செய்ய போறோம், நிலையா செய்ய போறோம். அதுக்கு பயிற்சி கூட தான் ஆராதனை. இங்க எப்படி ஸ்தோத்திரம் பண்றீங்க, எப்படி துதிக்கிறீங்க, எப்படி ஆராதிக்கிறீங்களோ அப்படித்தான் அதை நிரந்தரமா செய்ய முடியும். வாசிக்க மறுபடியும். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே 19 5, 6, 7 மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆர்மர்களே, பாருங்க, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு கலிகொண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்ப இங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க? பெர்மனண்டா செய்யற காரியம். அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அருளை இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியத்தில் 5வது காரியம், துதிக்கிற ஜனமாக உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஸ்தோத்திரம். சிலர் 1000 5000 2000 7000 10,000 ஸ்தோத்திர பலிகள் புக் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த புக்கை வாங்கி பார்க்குறோம், வாசிக்கிறோம். அதில் என்ன கேட்டிங்கன்னா, அந்த புஸ்தகத்தை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் முக்கியம் கிடையாது. இது எங்கேருந்து வரணும்? அடிக்குடல்லேருந்து வரணும். முழு பலத்தோட முழு ஆத்துமாவோட கர்த்தரை துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அருமையிலே, அப்பொழுதுதான் அந்த காரியம் சரியாக நமக்கு விளங்கும், வெளிப்படும். வாசிப்பார்களே 61 அதிகாரம் ஏசாயா 61:3 வாசிப்பார்களே. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும். ஆமென். ஒடுங்கி போய் கிடக்கிறோம்ல, எப்படியோ ஒண்ணுமே இல்லையோ சொல்லி ஒரு மாதிரி ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கோம்ல, அப்போ துதித்து பாருங்களேன்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அது உங்களுக்கு மகிமையாய் மாறும். அதிலே 11ஆம் வசனம், பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் ஆ, தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். praise the Lord. எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக நீதியும் துதி என்ன செய்வாரு? நீ தேவனுடைய ஜனமா இருந்தா உன்னிலிருந்து அந்த முளை கிளம்பி மரமாய் விருட்சமாய் அநேக பறவைகளும் பட்சிகளும் அங்க அடைக்கல போகிற அளவுக்கு உங்களுடைய துதி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ரெண்டு தோத்திரம் அப்படி நின்றுவோம். கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்கன்னா அப்படி கொஞ்ச நேரம் ஏதோ இந்த தள்ளி விட்டு ஓடுற வண்டி மாதிரி தள்ளிக்கிட்டே இருந்தா பட்ட 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 பட்டம் எடுக்கும். அப்புறம் நிறுத்திட்டா டப்புக்குன்னு நிறுத்தணும். அதல்ல, துதிக்கும்படியாக கர்த்தர் என்ன செஞ்சுக்கிறாரு? தெரிந்து கொண்டு இருக்கிறார். துதிக்கிற ஜனம். இப்போ வெளிப்படுத்தல் 19 வாசித்தோம். அருமையிலே அந்த 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிற பாருங்க. யாராரும் தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆகிய அனைவர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். நீங்கள் சங்கீதம் 48, 49, 50 வாசித்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் துதிக்கணும்னு சொல்லப்பட்டது. வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், சமுத்திரத்தில் உள்ளவைகள், மலையில வனத்துல அருமையிலே சஞ்சரிக்கிற பறவைகள், பட்சிகள், மிருகங்கள், மனிதர்கள் சகல பேரும், அரசன் முதல் ஆண்டி வரை அப்படி சகல பேரும் ஆண்டவரை துதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணிக்கிறார், செலக்ட் பண்ணிக்கிறார். இப்போ நம்ம எப்படி செய்கிறோம்? நம்முடைய காரியம் எப்படி இருக்கிறது? துதிக்கிற நீங்கள் தொழுது கொள்ள வேண்டுமா? 6வது காரியம், தொழுது கொள்ளுகிற ஜனமாய். சகரியாவின் புஸ்தகத்தில் சகரியா 13:9 நினைக்கிறேன். சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். praise the Lord. இப்போ என் ஜனம் நான் அழைக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இங்க ஒரு என் ஜனம் சொல்லப்பட்டிருக்குது. யாரு இந்த என் ஜனம்? யாரு? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஜனம். இடைவிடாமல் தொழுது கொள்ளணும். அவரை தொழுது கொள்ள செப்பனியாவில் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 9ஆம் வசனம். செப்பனியா 3:9 வாசிச்சு பாருங்களேன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாய் மாறப்படுவேன். அல்லேலூயா. அதிலே 20ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. சிறையிருப்பு மீட்கப்பட்ட அல்லது திருப்பப்பட்டவர்கள் கர்த்தரை துதிப்பார், தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் அதற்காகவே நம்முடைய பாஷையை சுத்தமாக்குவார். இப்போ தொழுது கொள்ளுதல் என்பது இயேசுவானவர் உலகத்தில் வந்த பொழுது சமாரியா ஸ்திரீயிடத்தில் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். பாவியான ஒரு ஸ்திரீ. அந்த பாவியான ஸ்திரீ இடத்துல தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டார். அப்போ பார்த்தா, நீர் இடத்துல எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீ என்னன்னைக்கும் தாகம் எடுக்காத தண்ணியை என்கிட்ட கேட்டிருப்ப அப்படி சொன்ன உடனே அது என்ன தாகம் அப்படின்னா ஆத்தும தாகம். அவள் சரீர பிரகாரமான தாகத்துக்காக பொல்லாத பாவத்தை செய்து அவள் தாகம் தீர்க்க முடியாதபடி வாழ்க்கையிலே மகா வேதனையும் நிந்தனையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தை அடைந்து கொண்டது அவளை பார்த்து சொன்னார், உன் தாகம் என்றென்றைக்கும் தீர்க்கப்படும். எப்படி அப்படின்னா, அந்த நான் வாசிக்கிற யோவானின் சுவிசேஷத்தில் 4:23-24 வாசி பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும்.
அது இப்பொழுது வந்திருக்கிறது. ம் ம் விரும்புகிறார். ஆமென். சகரியாவில் 13:9 செப்பனியா 3:9 எப்படி தொழுது கொள்ள வேண்டும், யார் தொழுது கொள்வார்கள் என்று பார்த்தோம். இப்போ அது தொழுது கொள்ளுகள் எப்படியா? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணுமா. இன்னைக்கு தொழுகை ஆராதனை எல்லாம் அருமல்லே மாய்மாலமாக அல்லது தேவைக்காக அல்லது நம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக இருக்குது. ஆண்டவர் இங்கே அதை சொல்லலை. முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆன்மாவோடு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா? அன்பு கூர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனத்தில் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்னு ஒருத்தர் கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. பிரைஸ் தி லார்ட். முழு இதயம் முழு பலம் முழு ஆத்மாவோடு கூட அங்கே சமாரியா ஸ்தலத்தில் சொல்லும் பொழுது உண்மையோடும் ஆவியோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். இப்போ தொழுது கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை தேவை. அல்லேலூயா. நம்ம இஷ்டப்படி தொழுது கொள்ள முடியாது. நாம் தொழுது கொண்டால் கொஞ்ச நேரத்தில் சோர்ந்து போய்விடுவோம். தொழுது கொள்ளுதல் என்பது ஆராதனை, சர்வீஸ். துதிக்கிறது என்பது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. இப்போ நாம் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். அடுத்து பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 116:2 வாசிக்கிறோம். அருமல்லே சங்கீதம் 116:2 அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். நான் உயிரோடு இருக்க எது வரைக்கும் தொழுது கொள்ளனா உயிரோடு இருக்கணும். சங்கீதம் 29:9 96:9 பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். அந்த 116:13 வாசி பாருங்க. சங்கீதம் 116:13. ஆமென். எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்தாவிலே தொழுது கொள்ள வேண்டும், ஆவியிலே தொழுது கொள்ளணும், உண்மையால் தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் தான் ரட்சிப்பின் பாத்திரம். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். 17 வாசிக்கிறோம். அதே அதிகாரம் 17 நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். ஸ்தோத்திர பலியை செலுத்தி. கர்த்தருடைய நாமத்தை. அப்போ பாருங்க, ஸ்தோத்திர பலி வேற, தொழுது கொள்ளுதல் வேற. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் ரெண்டையும் ஒன்றாகிடுச்சு. ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்கு டைம் கிடையாது. இப்போ தொழுது கொள்ளுதல் சொல்லி பாட்டு ஆராதனை அப்படி தான் பார்க்குறோம். கொஞ்சம் நம்ம காரியங்களை அறிந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அடுத்தபடி துதிக்கிற நீங்கள் அவரை தொழுது கொள்ளும்படியாக அது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அவர்களை பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அது எது வரைக்கும்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? ஏசாயா சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார். 66:23 நினைக்கிறேன். ஏசாயா 66:23. அப்பொழுது மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. நன்றாக வாசிங்க மறுபடியும். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா நாளும். சமாரியா ஸ்தலத்தில் அப்படி சொன்னார். பிதாவை தொழுது கொள்ள காலம் எங்கும் வந்திருக்கிறதா? இன்னைக்கு வந்துருச்சு. அதனால எல்லா நாளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஜனத்தை ஆண்டவர் ரட்சிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறமே 2:21, யோவேல் 2:32, ரோமர் 10:13. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் அவன் ரட்சிக்கப்படும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு தொழுது கொள்ளுகிறதன் மூலமாக நிறைவேறுதல். எபிரேயரில் நான் அன்றைக்கு வாசித்து நிறுத்தினேன் 2:4.
உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அடுத்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்ளுவோம்? அதனால் வரப்போகிற தண்டனைக்கு தப்புவித்துக் கொள்ளாதபடி இருக்க வேண்டுமானால் தொழுது கொள்ளுகிறத ஆராதிக்கிறது ஜாக்கிரதையாக இருக்கும். வெளிப்படுத்தல் 4:10 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 4:10, 7:11, 14:7 குறித்துக் கொள்ளுங்க. 4:10 மட்டும் வாசிக்கலாம். 24 மூப்பர்களும் 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருவதற்கு முன்பாக சிங்காசனத்தில் வீற்றிருக்க முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஆமென். தொழுது கொள்ளுகிற காட்சி பார்க்கும். சகமயம் எல்லாபடினால கடந்து போகிறேன். இப்போ 7வது ஒரு ஜனம் பரிசுத்த ஜனம். ஏசாயா 62:12 வாசித்து பாருங்க. ஏசாயா 62:12. இன்னொருத்தர் யோவேல் 2:16. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். பாருங்க, அது அவர்கள் யாரா? பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்றும் சொல்லுவார்கள். யோவேல் 2:16. போதும். அந்த யோவேல் 2 அதிகாரம் முழுமையாய் பரிசுத்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஜனமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியா 39:7 வாசித்து பாருங்க. எரேமியா 39:7. சாரி, எசேக்கியேல் 39:7. இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன். என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்க ஒட்டேன். அதனால் நான் இஸ்ரவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இப்ப கடைசியாக நீங்க பரிசுத்த ஜனமா இருக்க வேண்டும். 1 பேர் 1:15-16 வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் யாரு? பரிசுத்தர். ஆகையால் நடக்கைகள் எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்கள்? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 21:3 அந்த பரிசுத்தம் உள்ளவர்களிடத்தில் தேவன் தம்முடைய சிங்காசனத்தை வைத்து அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். 3 அதிகாரம், அதாவது யோவேல் 3:14 பரிசுத்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் 25 அதிகாரம் 31 முதல் 34 வரைக்கும் குறித்து கொண்டீங்கன்னா பரிசுத்தமுள்ள ஜனத்தையும் பரிசுத்தமில்லாத ஜனத்தையும் தேவன் பிரித்தெடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதனால் நீங்களும் நானும் தேவன் அளிக்கிற நன்மையினால் திருப்தி அடைய வேண்டுமானால் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அடுத்து 1 பேர் 2:21 வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அடிச்சுவடு அல்லது தடம் பதித்து விட்டு போயிருக்கிறார். அவர் பரிசுத்தர். அதனால் நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த 7 விதமான ஜனத்தை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனமாய் நீங்களும் நானும் இருப்போமானால் தேவன் தம்முடைய நன்மையில ஒன்று குறையாம நம்மை திருப்திப்படுத்துவார். உலகால் படிடுமா? உலகால் படிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் தர்மியான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் மத்தியில் இடைப்படும்படியாக பிரைஸ் தி லார்ட். என் ஜனங்கள்
நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னேன். இந்த வார்த்தையில் என் ஜனங்கள் யார் என்று பார்த்திருக்கும். இந்த அருமையான வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம் தேவ சபத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்ம எல்லாம் ஸ்தோத்திர பணிக்கத்தை மையப்படுத்துவோமே.